மாயா, என்ன நடந்துச்சு? இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? பெயிட் கில்லரை வர வச்சு புவனா பெரியம்மாவை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவன் எதிர் பில்டிங்ல இருந்து பெரியம்மாவை குறி வச்சு கொல்ல பார்த்தான். அவனை கதிர எதிர்ச்சியா பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணான். நான் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டுக்கிட்டு அங்க போனேன். இன்ஸ்பெக்டர் அவனை ஷூட் பண்ணி கொல்லலனா அவன் பெரியம்மாவை கொன்னு இருப்பான். அவளை கொல்லாம கதிர் நிறுத்துறா. என்ன ரொம்ப தான் எகிரிக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நான் ஜானகியை கொல்ல ஆளை ஏற்பாடு பண்ணனா? எனக்கு இவளை பார்த்து ஒரு பயமும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. உன் மாமாவுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இவர் தப்பா தீர்ப்பு சொன்னதுனால தானே அவரோட தம்பி பிள்ளைய கடத்தினாங்க. இவருக்கு நான் மட்டும்தான் எதிரியா? இந்த ஊர் உலகத்துல வேற யாருமே எதிரி இல்லையா? பார்க்கலாம். ஏய், இந்த ஏற்பாடெல்லாம் நீதான் பண்ணேன்னு எனக்கு தெரியும்டி. ஏய், போடி போடின்னு பேசின பல்ல பேத்துருவேன். என்ன தைரியம் இருந்தா என்ன அடிக்க வருவேன். நீ யாரா? பொண்டக வீட்டுக்கு ரெண்டக நினைச்சவன் தானே? என் அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ண இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண துரோகி தானடா நீ, அனாத பயலே. அப்பா அம்மா எல்லாம் யாரும் தெரியாதவெல்லாம் என்ன குத்தம் சொல்ல வந்துட்டான். இந்த புவனாவை பத்தி பேச உனக்கு என்னடா அருகதை இருக்கு? போதும். கதிர் ஒண்ணு அனாதை கிடையாது. அவனை அனாதைன்னு சொல்றதுக்கு உனக்கு யாரடி உரிமை கொடுத்தாங்க? அவனை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் அவனோட அம்மா அப்பா எல்லாம். இங்க பாரு போனா, போதும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன, உனக்கு மரியாதை இருக்காது. எனக்கு மரியாதையை சொல்லிக் கொடுக்கறத விட உன் மருமகனை கண்ட்ரோல் பண்ணி வை. அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். என் மேல தேவையில்லாம பழிய போட்டான். அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பானே, பதவி பிரமாணம் பண்றாங்களாம். பதவி பிரமாணம். மேடம், உங்க சீட்ல உட்காருங்க. உட்காரு. மேடம், உங்க வேலையை ஆரம்பிங்க. நான் போயிட்டு வரேன். வரேங்க. நான் போயிட்டு வரேன் சார். வரேன் சார். வரேங்க. உட்காரு. மா, வாழ்த்துக்கள் மா. இவ்வளோ நாளாக இந்த பதவியில் ரகுராம் இருந்தார். நம்மளால 4 காசு சம்பாதிக்க முடியல. இப்போ ஒரு மனைவி வந்திருக்காங்க. காலம் பூராவும் நம்ம சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு ஜானகியம்மா வந்தது சந்தோஷம்தான். ஒரு பொண்ணு இந்த பதவிக்கு வந்திருக்கிறதுனால நம்மளெல்லாம் நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா, பயமா இருக்கா? ஆமாண்டி. இந்த சீட்ல உட்கார்றதுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும், இல்ல படிப்பாவது இருக்கணும். எனக்கு ரெண்டுமே இல்ல. என்னை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டீங்க.
இதுல உட்கார்ந்ததும் பாரு எனக்கு கை காலெல்லாம் உதறுது. மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ தைரியமா இருமா. பெரியம்மா, உங்களுக்கு பக்கபலமா பெரியப்பா இருக்காரு, நான் இருக்கேன், தனா இருக்கா, சீனு, சித்தப்பா, மாமா, கதிர்னு எல்லாரும் இருக்கோம். அப்புறம் என்ன? நம்ம வீட்டுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. எல்லாரையும் அரவணைச்சு அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தரோட தேவையை பூர்த்தி பண்ணி இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை கட்டி காத்திருக்கீங்க. கூட்டு குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் அப்பாவோட கொள்கை. அது இத்தனை வருஷமா நீங்க கட்டி காத்திருக்கீங்கம்மா. வீடு எப்படியோ அப்படிதான் இந்த ஊரும். வீடுங்கிறது சின்னது, இந்த ஊர் கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். நம்ம வீட்ல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதையே பெருசா யோசிச்சு இங்க பண்ண போறீங்க. உங்களுக்கு வழிகாட்ட இங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் நிச்சயமா பண்ணுவாங்க. ஆமாமா, கூட நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்களுக்கு வேண்டியது தைரியம் மட்டும்தாம்மா. பெரியம்மா, உங்ககிட்ட நேர்மை இருக்கு, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற குணம் இருக்கு. படிக்கலைங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல பெரியம்மா. உங்களுக்கு படிச்சு விளக்கம் சொல்ல எல்லாரும் இருக்காங்க, அவங்க அதெல்லாம் பாத்துப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க பெரியம்மா. ஆ என்ன என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன கேட்க போறோன்னு உங்களுக்கே தெரியும் தானே பெரியப்பா. இதுல என்ன தயக்கம் வேண்டியிருக்கு? எதா இருந்தாலும் நேரடியா கேட்டுற வேண்டியதுதானே. எதுக்காக இப்படி பொடி வச்சு பேசுறீங்க? இல்ல பெரியப்பா, இன்னைக்கு பெரியம்மாவோட பதவியேற்பு விழாவுல புவனா கதிரை பார்த்து அப்படியெல்லாம் பேசினது சரியா? நாம எல்லாரும் இருக்கும்போதே அவ அனாதைன்னு சொன்னான். அப்பா அம்மா பேர் தெரியாதவன்னு சொன்னான். பெரியம்மா கூட யார அனாதைன்னு சொல்றேன்னு கோவப்பட்டாங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. அதுதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. இதுல சங்கடப்பட என்ன இருக்கு?